அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது டாபிக் வந்து குரூப்ஸ். ஸோ குரூப்ஸ் பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரூப்னா என்ன? குரூப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2 டேட்டா வேணும். ஒன்று வந்து ஒரு நான் எம்ப்டி செட்டு. அந்த நான் எம்ப்டி செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜி அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். இன்னொன்று ஒரு ஆப்பரேட்டர் தேவை. சரிங்களா? அந்த ஆப்பரேட்டர் அப்படின்னாக்கா அந்த ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு 2 எலமெண்ட் தேவை அப்படின்னுங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா பைனரி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குரூப் டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நான் எம்ப்டி செட்டு தேவை, ஒரு பைனரி ஆப்பரேட்டர் தேவை. அந்த பைனரி ஆப்பரேட்டருக்கு நம்ம சிம்பிள் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒன்று ஸ்டார்னு கொடுத்துக்கலாம், இல்லை இந்தமாதிரி டாட் வச்சு கொடுத்துக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு ஓ சிம்பிள் வச்சும் கொடுத்துக்கலாம். அது டெக்ஸ்ட் புக் அந்த ஆத்தருக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த பைனரி ஆப்பரேட்டருக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டாட் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் பைனரி ஆப்பரேட்டருக்கான சிம்பிள் வந்து டாட். சரி, இப்போ குரூப்புக்கு வருவோம். ஸோ குரூப் டிஃபைன் பண்ணோம்னாக்கா நமக்கு 2 டேட்டா வேணும். ஒன்று நான் எம்ப்டி செட்டு, இன்னொன்று ஒரு பைனரி ஆப்பரேட்டர். ஒரு செட்டும் ஒரு ஆப்பரேட்டரும் சேர்ந்து எப்போ குரூப்பாக இருக்க முடியும்? அது சில கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், for all a comma b belongs to g implies that a dot b belongs to g. ஆப்ரேஷனை ஸ்டார்னு கொடுத்துக்கலாம், இல்லை டாட்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இங்கே வந்து டாட் அப்படின்னாக்கா ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அது ஒரு ஆப்பரேட்டர். அது வந்து அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். அது டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம். டாட்டுங்கிறது இங்கே ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி இம்ப்ளைஸ் தட் ஏ டாட் பி பிலாங்ஸ் டு ஜி. அதாவது கொடுக்கப்பட்ட நான் எம்ப்டி செட்லேருந்து எந்த 2 எண்களை எடுத்துக்கொண்டும் கொடுத்துருக்கிற பைனரி ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். கொடுத்துருக்க செட்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும், கொடுத்துருக்க ஆப்பரேட்டர் அப்ளை பண்ணணும், ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் அந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் க்ளோஸ்டு அண்டர் தி பைனரி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதான் க்ளோசர். நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ஆக்சிம். கொடுத்துருக்க செட்லேருந்து 3 எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அசோசியேட்டிவ் ஆக்சிம் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் அசோசியேட்டிவ் ஆக்சிம் இஸ் நாட் ட்ரூ. ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு? a dot b dot c is equal to a dot b dot c. ஸோ லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம்? ஒரு 3 எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணணுமா, இல்லை செகண்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது இம்மெட்டீரியல். எந்த ப்ராசஸ் வேணாலும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றது தான் அசோசியேட்டிவ் ஆக்சிம். ஸோ இந்த அசோசியேட்டிவ் ஆக்சிம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன ஆக்சிம்? There exists an element E belongs to G such that A dot E equal to E dot A is equal to A for all A belongs to G. Gல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் A dot E equal to E dot A equal to A அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி E அப்படின்னு ஒரு எலமெண்ட் வந்து அந்த குரூப்பில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். அதான் there exists an element satisfies the condition A dot E equal to E dot A is equal to A அப்படிங்கிற கண்டிஷன். அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து fourth one, for every A belongs to G there exists an element A inverse belongs to G such that A dot A inverse equal to A inverse dot E is equal A inverse dot A is equal to E. அதாவது ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அது ரெண்டத்தையும் ஆப்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கணும்னாக்கா அந்த குரூப்பில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டு கிடைக்கணும். அந்த அப்படி கிடைக்கணும். கிடைச்சதுனாக்கா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு செட்டு ஒரு பைனரி ஆப்பரேட்டரோட சேர்ந்து இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா the set
together with the binary operator form a group அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா, சிம்பிள் எக்ஸாம்பிளே ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம இதை ஈஸியாக நம்மளால் புரிய வைக்க முடியும். இப்போ நான் ஜி அப்படிங்கிற செட்டு வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிக்கு பதிலாக செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் செலக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ஜி ஈக்குவல் டு இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இசட்டில் உள்ள நம்பர்ஸ்லாம் என்ன நமக்கு தெரியும், நெகட்டிவ் நம்பர்ஸ் சேர்ந்து வந்திருக்கும். -2, -1, 0, 1, 2 and so on அப்படின்னு இருக்கும். அதுமாரி அந்த பைனரி ஆப்பரேட்டரை நான் என்ன செலக்ட் பண்ணிக்க போகிறேன்னாக்கா ப்ளஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னாக்கா ஜி கமா ஸ்டார் அப்படின்னாக்கா இசட் கமா ப்ளஸ்ஸா, இது வந்து க்ளோசர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இந்த இசட்லேருந்து எந்த 2 எலமெண்ட்டை எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும், எந்த 2 எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த 2 எலமெண்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. 2 இன்டிஜர் ஆட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் அந்த செட்லேயே இருக்கும். அப்போ க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூ. அதேமாரி அசோசியேட்டிவ் ஆக்சியம் என்னன்னாக்கா 3 இன்டிஜர் எடுத்துக்கிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ கண்டுபிடிச்சாலும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ கண்டுபிடிச்சாலும் லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அசோசியேட்டிவ் ஆக்சியம் இஸ் ட்ரூ. அடுத்து தேர்ட் ஒன், ஏ டாட் இ இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இ எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்டிஷன் இதை ஃபார்ம் யூ ஹாவ் டு யூஸ் இட் இஸ் ஏ ஃபார்முலா. அதான் இங்கே முக்கியம். இதை ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி இ வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ ஏ டாட் இ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது டெஃபினேஷன். நமக்கு இங்கே வந்து டாட்டுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இயோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் ஏ, இ ஈக்குவல் டு 0. இது கொடுத்துருக்க செட்டில் இருக்கா, நம்ம எடுத்துக்கிட்ட செட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால தான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், கொடுத்துருக்க செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டோடையும் 0 ஆட் பண்ணோம்னா அதே எலமெண்ட் தான் வரும். அதாவது ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அதுதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி ஆக்சியம்கான ஃபார்முலா. ஏ டாட் இ இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இங்கே டாட் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டிங்கன்னா ஈயோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 0 வரும். ரைட். அடுத்து இன்வெர்ஸ் ஆக்சியம். யூ ஹாவ் டு யூஸ் இட் இஸ் ஏ ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் அவுட் தி inverse of an element. So inverse of an element கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ given element ஏன்னு எடுத்துக்கங்க, ஃபார்முலா எழுதுங்க. வாட் இஸ் ஃபார்முலா? ஏ டாட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னாக்கா ஃபார்முலா எழுதிட்டேன். நம்ம செட்டுக்கு ஆப்ரேட்டர் என்ன? நம்ம செட்டில் வந்து ஆப்ரேட்டர் வந்து அடிஷன். அப்போ ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ். நம்ம செட்டுக்கு வந்து இ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா 0 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஏ இன்வர்ஸ்? ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஏ அப்படின்னா மைனஸ் ஏன்னு வரும். ஸோ ஏ இன்வர்ஸ் வேல்யூ மைனஸ் ஏ. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதோட இன்வர்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் எலமெண்ட். இது கிவன் செட்டில் இருக்குமா? இருக்கும். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே நெகட்டிவ் எலமெண்ட்டும் இசட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இன்வர்ஸ் ஆக்சியம் எப்படி வந்துடுது? ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. எந்த ஒரு எலமெண்ட்டோடையும் அதோட நெகட்டிவ் எலமெண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு 0 எலமெண்ட் வந்துடுது. ஸோ இன்வர்ஸ் ஆக்சியம் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ நாம் எடுத்துக்கிட்ட செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் டுகெதர் வித் அடிஷன் ஃபார்ம் எ குரூப். இது வந்து குரூப்கான எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் ஏ குரூப். அதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ குரூப் டெஃபினேஷன் சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கணும். எல்லா எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து இப்போ காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது.
நீங்கள் கொஞ்சம் 12th புக் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 12th புக்னா ஓல்டு டெக்ஸ்ட் புக், நியூ டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓல்டு டெக்ஸ்ட் புக் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து குரூப் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு செட்டு ஒரு ஆப்ரேட்டரோட சேர்ந்து க்ளோசர் ஆக்சிம், அசோசியேட்டிவ் ஆக்சிம், ஐடென்டிட்டி ஆக்சிம், இன்வெர்ஸ் ஆக்சிம் நாலுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டு அந்த ஆப்ரேட்டரோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து குரூப் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஏ இன்வர்ஸ் அப்படின்னாக்கா 1/Aல இங்கே என்னது ஏ இன்வர்ஸ் வந்து -ஏன்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பிக்கூடாது. ஆர்டினரி அல்ஜிப்ராவில் 1/Aவுக்கு சிம்பிள் வந்து ஏ இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்கா அதுக்கு ஏ இன்வர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம குரூப் தியரியை பொறுத்த வரைக்கும் குரூப்ல உள்ள ஆப்ரேட்டரை பொறுத்து அதுக்கு வந்து வேற வேற நம்பர் தான் கிடைக்குமே ஒழியே, இப்போ ஏ இன்வர்ஸ் 1/Aன்னு எப்போ குரூப் தியரியில கிடைக்கும்னாக்கா நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்ட பைனரி ஆப்ரேட்டர் வந்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷனாக இருந்தா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற மல்டிப்ளிகேஷனை வந்து பைனரி ஆப்ரேட்டரா செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஏ இன்வர்ஸ் வந்து 1/Aன்னு கிடைக்கும். மற்றபடி ஆப்ரேட்டரை பொறுத்து தான் நமக்கு ஏ இன்வர்ஸ் ஆன்சர் கிடைக்கும். நீங்க எப்போதுமே ஏ இன்வர்ஸ்னாக்கா 1/Aன்னு நினைச்சிடாதீங்க குரூப் தியரியில. ஓகே. ஸோ ஒரு செட்டு ஒரு ஆப்ரேட்டரோட சேர்ந்து 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது குரூப்னு சொல்றோம். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் இப்போ சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, a group G is said to be an abelian group or commutative group if for every a comma b belongs to G, a dot b equal to b dot a. அதாவது ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன் என்னன்னாக்கா a dot b is equal to b dot a. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் பார்த்து z கமா ப்ளஸ் எடுத்துட்டோம்னாக்கா எந்த 2 எலமெண்ட் எடுத்துட்டாலும் a பிளஸ் பி வேல்யூ எப்படி இருக்குமோ அதே வேல்யூ தான் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா b பிளஸ் ஏவும் வரும். ஸோ என்ன சொல்லுவோம்னாக்கா அடிஷன் இஸ் ஆல்வேஸ் காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2+3நாலும் 3+2நாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ the set of all integers together with the addition forms an abelian group அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது காமுடேட்டிவ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால abelian group அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா காமுடேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அனதர் நேம் வந்து காமுடேட்டிவ் குரூப். ரெண்டாவது, இது ஃபைனைட் குரூப்பா இன்ஃபைனைட் குரூப்பா அப்படின்னாக்கா அது டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட். கொடுத்துருக்க செட்டில் இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டினாக்கா இன்ஃபைனைட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்துருக்க செட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த குரூப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம்னாக்கா ஃபைனைட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனைட் குரூப், ஃபைனைட் அபிலியன் குரூப், இன்ஃபைனைட் அபிலியன் குரூப்புங்கிறது எதை சொல்லுதுன்னு கேட்டினாக்கா அந்த செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் ஃபைனைட் இன்ஃபைனைட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி சேர்த்துக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ ஒரு குரூப் வந்து காமுடேட்டிவ் ஆக்சிம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அபிலியன் குரூப்னு சொல்றோம். அதே ஒரு குரூப் காமுடேட்டிவ் ஆக்சிமை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாக்கா அந்த குரூப்பை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் அபிலியன் குரூப். ஸோ நான் அபிலியன் குரூப் அப்படின்னாக்கா இட் இஸ் ஏ குரூப் but not satisfying the commutative axiom. That's all. The number of elements of a group in group G is called the order of G and it is denoted by like this, read as order of G. ஒரு குரூப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து குரூப் தியரியில என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்கனாக்கா ஆர்டர் ஆஃப் G அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ரியல் அனாலிசிஸில் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ செட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இங்கே குரூப் தியரியில் ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். அதை வந்து என்ன சிம்பிளில் யூஸ் பண்ணுறோம்னாக்கா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம்னாக்கா இதை வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ஏ ஜி அப்படின்னு படிக்கணும். ஆர்டர் ஆஃப் ஏ ஜி அப்படின்னாக்கா அந்த ஜிங்கிற செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் ஆர்டர் ஆஃப் ஜி. தட்ஸ் ஆல். இஃப் எஸ் இஸ் ஏ நான்-எம்ப்டி செட். இப்போ அடுத்து உடனே ஹெவியாக போகிறேன் நம்ம, ஏன்னா கொஞ்சம் நீங்கள் 12th கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் அடுத்த ஹெவி எக்ஸாம்பிள். இஃப் எஸ் இஸ் ஏ நான்-எம்ப்டி செட் தென் ஏ ஆஃப் எஸ் இஸ் தி செட் ஆஃப் ஆல் 1-to-1 மேப்பிங் ஆஃப் எஸ் ஆன் டு
itself அததான் A of S அப்படின்னு டிஃபைன் பண்றேன். அப்ப Sங்கிறது நான் எம்ப்டி செட் அப்படின்னாக்கா நான் ஒரு நான் எம்ப்டி செட் நான் எடுத்துக்கணும். நான் எம்ப்டி செட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா S equal to 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ இதுல இருந்து இதுக்கு ஒரு 1-to-1 onto மேப்பிங் டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எடுத்துக்கிறேன் செட்டை 1, 2, 3 எஸ் டொமைன் எஸ் கோடொமைன் எஸ் தான் 1, 2, 3 நான் 1-to-1 onto மேப்பிங் டிஃபைன் பண்ணணும். நான் அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1 அப்படி நான் டிஃபைன் பண்ணனா clearly it is 1-to-1 and onto. இந்த ஃபங்க்ஷனை தான் நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1-to-1 onto ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபைனைட் செட் வேறு ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இப்படி போட்டு ஃபஸ்ட்டு ரோவில் டொமைன் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா, செகண்ட் ரோவில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த எலமெண்ட்ஸோட இமேஜ் எழுதிக்கணும். ஸோ வாட் இஸ் இமேஜ் ஆஃப் 1? இமேஜ் ஆஃப் 1 இஸ் 2. வாட் இஸ் இமேஜ் ஆஃப் 2? இமேஜ் ஆஃப் 2 இஸ் 3 and image of 3 is 1. இதை தான் இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து F1 அப்படின்னு எடுக்கிறோம்னாக்கா இந்த மாதிரி எழுதுறது ஒரு ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன். இதை ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. இதை வந்து பின்னாடி வந்து என்னென்ன வேற படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெர்முட்டேஷன் அப்படின்னு படிக்க போறோம். பெர்முட்டேஷனும் படிக்க போறோம். அது பெர்முட்டேஷன் குரூப் அப்படின்லாம் இருக்குது. அந்த பெர்முட்டேஷனுக்கு நிறைய விஷயங்கள் பின்னாடி படிக்க போறோம். இப்போதைக்கு ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா. இந்த மாதிரி எஸ்ல 3 எலமெண்ட்ஸ் இருந்ததுனாக்கா அந்த 3 எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேற மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கலாமா. இப்போ இதே 1, 2, 3 1, 2, 3 வச்சுட்டு இங்கே 1, 2, 3 1, 2, 3 அப்படின்னு போட்டு வேற மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். இங்கே 1 goes to 2 போட்டோமா, இங்கே 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1 அப்படின்னு போட்டு வேற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அப்போ F2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3 தான். பட் இப்போ இமேஜஸ் மாறி இருக்கு. எப்படி 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1 அப்படின்னு. இந்த மாதிரி செட்டில் எஸ்ங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் 1-to-1 onto ஃபங்க்ஷன்ஸ் அதான் 1-to-1 onto ஃபங்க்ஷன்ஸ் வந்து எத்தனை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்போ 3 ஃபேக்டோரியல்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 into 2 into 3 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளே போடுங்க. ஸோ இப்போ நம்ம செட்டில் உள்ள நம்பர்ஸ் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸ் கிடையாது. செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து என்னவா இருக்குது ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது சரிங்களா. இது எல்லாத்தையும் 1-to-1 onto ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து ஒரு செட்டில் போடுங்க சரிங்களா. அந்த செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா A of S அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க அதை வாசிக்கிறேன் திருப்பி பாருங்க. If S is a non-empty set, then A of S is the set of all 1-to-1 mapping of S onto itself. If the set S contains n elements, then the group A of S has n factorial elements. It is denoted by Sn. இந்த குரூப் வந்து நம்ம என்ன சிம்பல்ல டினோட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா Sn அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்றோம். and it will be called symmetric group of degree n. இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஆப்ரேட்டர் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்புக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிமெட்ரிக் குரூப்னு சொல்கிறோம். n எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி n அப்படின்னு சொல்கிறோம். இட்டுங்கிறது ஐங்கிறது இட்டுன்னு மாற்றிங்க. இட் இஸ் டினோட்டட் பை Sn. இதை வந்து சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி n. ஸோ ஆப்ரேட்டர் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுதான் இங்கே ஆப்ரேட்டர். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டேட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வருத்தப்படாதீங்க. பின்னாடி இது ஒரு தனி செக்ஷனாகவே பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பாக உண்டு. இது இந்த பெர்முட்டேஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பின்னாடி தனியாகவே ஒரு மணி நேரம் வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது ஜஸ்ட்
தேவை. அதனால நம்ம சிம்பிளா கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம குரூப்புக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்னது? லெட் ஜி ஈக்குவல் டு 0, +or -1, +or -2 and so on integers. ஆப்பரேட்டர் டாட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ப்ளஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் ஜி டாட் இஸ் அன் infinite abelian group in which E equal to 0 and A inverse equal to -A அப்படிங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜியை வந்து இசட்னு எடுத்துக்கிட்டு டாட்டை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அது வந்து க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட்டிவ் ஆக்சியம், ஐடென்டிட்டி ஆக்சியம், இன்வர்ஸ் ஆக்சியம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இ கண்டுபிடிக்கும் பொழுது 0 வந்திருக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது -A வந்திருக்குது. அப்புறம் அது காமுடேட்டிவ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இசட்டில் வந்து இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து இன்ஃபைனைட் அபீலியன் குரூப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் குரூப்புக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? லெட் ஜி கன்சிஸ்ட் ஆஃப் தி ரியல் நம்பர்ஸ் 1, -1. ஜியில் வந்து 2 நம்பர் மட்டும் தான், 1, -1. Under the multiplication of real numbers, G is then an abelian group of order 2. ஏன்னா குரூப்ல 2 நம்பர் தான் இருக்கிறதுனால அது வந்து ஆர்டர் 2ன்னு சொல்றோம். அது ரெண்டாவது இது என்னவா இருக்கும்னு சொல்றாங்கன்னாக்கா அபீலியன் குரூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜியில் எத்தனை எலமெண்ட் இருக்கு? 2 எலமெண்ட் தான். சரி, இதில் 2 எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் அதில் இருக்கணும் அப்படின்னாக்கா 2 எலமெண்ட் எப்படி இருக்கிறது? நல்லா பாருங்க, டிஸ்டிங்க்ட் 2 எலமெண்ட்ஸ்னு கிடையாது. யூ ஹேவ் டு டேக் 2 எலமெண்ட்ஸ், எனி 2 எலமெண்ட்ஸ்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் 2 எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாக்கா ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ டேக் 2 எலமெண்ட்ஸ் இன் ஜி அப்படின்னாக்கா அந்த 2 எலமெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம்னாக்கா 1, 1 பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். 1, -1 பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். -1, 1 belongs to G அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். -1, -1 belongs to G அப்படின்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 1 வரும். ஸோ 1 × -1 போட்டோம்னா ஆன்சர் -1. -1 × 1 போட்டோம்னா ஆன்சர் -1. -1 × -1 போட்டோம்னா ஆன்சர் வந்து 1. அப்போ இந்த செட்டில் எடுத்துட்டு எந்த 2 பேரை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னாக்கா இதை தவிர வேற பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எல்லா பாசிபிலிட்டிஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். வர்ற ஆன்சர் வந்து எகைன் வந்து அந்த செட்டில் உள்ள நம்பராக தான் இருக்குது. ஸோ க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூ. அசோசியேட்டிவ் நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா அசோசியேட்டிவ் செக் பண்ண வேண்டியதில்லை. மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். A.B.C அப்படின்னாலும் A.B.C அப்படின்னாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டி எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி ஃபார்முலா? A.E is equal to A. இங்கே நமக்கு வந்து டாட்டுங்கிறது ஆர்டினரி யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான். அதனால லெஃப்ட் சைடு உள்ள ப்ராடக்ட்ல இருக்குனாக்கா ரைட் சைடு கொண்டு பொழுது நமக்கு என்னத்துல வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிவிஷனில் வந்துடும். ஸோ A/A. ஸோ ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1. டிவிஷன் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட்டில் வந்து 0 அப்படிங்கிற நம்பரே இல்லை. 0 இருந்தால் தான் இங்கே டிவைட் பண்ண முடியாது. A/Aன்னு எழுத முடியாது. 0 இல்லாதனால நம்ம A/Aன்னு எழுதிக்கலாம். ஸோ E = 1. செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கு. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது. அதுமாரி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா A இன்வர்ஸ் A டாட் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு E அப்படின்னு போடும்பொழுது A இன்வர்ஸ் A டாட் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A அப்படின்னு வரப்போகுது. 1/Aனாக்கா இங்கே ரெசிப்ரோக்கல் எலமெண்ட்டாலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 எலமெண்ட் தானே இருக்குது. அந்த 2 எலமெண்ட்டையும் நீங்கள் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 1ஓட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் 1 இன்வர்ஸ்? 1/1. ஆன்சர் என்ன? 1. அடுத்து -1க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் -1 இன்வர்ஸ்? 1/-1. வாட் இஸ் ஆன்சர்? -1. அப்போ 1க்கும் இன்வர்ஸ் இருக்குது, -1க்கும் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆக்சியம் இஸ் ஆல்சோ ட்ரூ. மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னாக்கா நம்பர்ஸ் தியரியில் மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவ் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இட் இஸ் an abelian குரூப். இந்த மாதிரி பெருசாக செய்கிறதுக்கு பதிலாக செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து குரூப்பா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னன்னாக்கா டேபிள் ஃபார்மேட்டில் சொல்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு
இந்த டாப் லெஃப்ட்டில் அந்த செட்டில் என்ன ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்ரேட்டர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரோவில் வந்து அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதிடணும். ஸோ செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எழுதணும், நம்ம 1 -1 வச்சுருக்கோம், அதை எழுதிடணும். அதேமாரி இந்த லெஃப்ட் காலத்துலேயும் அந்த செட்டில் உள்ள நம்பர்ஸ் எழுதிடணும், 1 -1 அப்படின்னு எழுதிட்டு பாக்ஸ் போட்டு முடிச்சிருங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ஃபில் பண்ணோம்னா இந்த இடத்த ஃபில் பண்ணோம்னாக்கா, இது இந்த லெஃப்ட்டில் என்ன நம்பர் இருக்குது, டாப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இங்கே எழுதும். ஏன்னா ஆப்ரேட்டர் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 × 1 1, தட்ஸ் ஆல். அடுத்து இந்த நம்பரை ஃபில் பண்ணோம்னாக்கா, இதுக்கு லெஃப்ட்டில் 1ங்கிற நம்பர் இருக்குது, டாப்பில் -1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × -1 -1. அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. -1ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா -1. -1ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 1. அப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல இந்த செட்டில் உள்ள எல்லா பேரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது எழுதுனதை இங்கே தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஜியில் உள்ள எலமெண்ட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜியில் என்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த டேபிளை வச்சு நம்ம சொல்லலாம், ஃப்ரம் திஸ் டேபிள் all the elements are the elements of the given set G. இந்த டேபிளில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இதில் உள்ள எலமெண்ட்ஸ் தான், நமக்கு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தான். அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூன்னு சொல்லலாம். இந்த டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ராடக்ட் இந்த 4 எலமெண்ட் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 4 எலமெண்ட் வந்து என்ன நமக்கு சொல்கிற விஷயம் சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. அப்போ ஃப்ரம் தி டேபிள் க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூ. அதான் அடுத்த ஐடென்டி எலமெண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1ஓட இந்த 1 அப்படிங்கிற நம்பரோட இந்த எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வருது. அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுனாக்கா, 1.a is equal to a அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த 1 எடுத்துக்கிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதே நம்பர் தான் ஆன்சராக வருது. அப்படின்னா இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, a.1 equal to a அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த 1ங்கிற நம்பர் எடுத்து எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வருதா. அப்போ ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1. அப்போ இந்த டேபிள்லேருந்து ஐடென்டி எலமெண்ட்டை சொல்லிடலாம். அடுத்து இந்த டேபிளில் ஐடென்டி எலமெண்ட் சொல்லிட்டீங்கனாக்கா, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டேபிளில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு லெஃப்ட்லையும் டாப்லையும் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதான் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். அது என்ன, அது குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 -1 போட்டுங்க. இந்த இடத்துல 1 -1 போட்டுக்குங்க. நம்ம அந்த டேபிள் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணோம்னாக்கா என்ன வரும், 1 -1 -1 1ன்னு வரும். இந்த டேபிளை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ண இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஐடென்டி எலமெண்ட் கூட ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் டாப்லையும் லெஃப்ட்லையும் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதான் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். அப்போ இதுக்கு லெஃப்ட்டில் 1 இருக்குது, டாப்பில் 1ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 1 is 1 அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர் எடுத்திங்கனாக்கா லெஃப்ட்டில் -1 இருக்குது, டாப்பில் -1 இருக்குது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் -1 is -1 அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம டேபிளை வச்சும் நம்மளால க்ளோசர் ஆக்சியம், ஐடென்டிட்டி ஆக்சியம், இன்வர்ஸ் ஆக்சியம்லாம் கொண்டு வர முடியும். அசோசியேட்டிவ் ஆக்சியம் மட்டும் டேபிள்லேருந்து சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. அசோசியேட்டிவ் ஆக்சியம் மட்டும் நம்ம ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ணி சொல்லணும். சரி, காமுடேட்டிவ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாராளமாக காமுடேட்டிவ் வச்சு சொல்லலாம். அந்த டேபிளோட சிமெட்ரிக் பண்பை யூஸ் பண்ணி காமுடேட்டிவ் ஆக்சியம் வந்து அந்த ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த டேபிள் யூஸ் பண்ணி சொல்கிறதுல. நான் இன்னும் வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், வேணா பாருங்க. இப்போ நம்ம வந்து Z4 + 4 அப்படின்னு எடுத்துக்கோமே. இப்போ Z4 + 4க்கு நான் வந்து குரூப்பா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். முதல்ல Z4 + 4ல் என்னென்ன நம்பர்ஸ் வந்துடும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. இந்த Z+4 இங்கே எடுத்து எழுதிருங்க. Z4னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 3யோட நிப்பாட்டிக்கணும் நம்பர்ஸ். அப்போ 0 1 2 3 இதுதான் Z4ல் உள்ள நம்பர்ஸ், சரிங்களா. 0 1 2 3 இதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டாக்கா அதுக்கு வேற மீனிங், பாக்ஸ் போடாமல் எழுதுனாக்கா அதுக்கு வேற மீனிங். அதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்புறம். ஸோ 0 1 2 3 அப்படின்னு போட்டோம். இந்த நம்ம இப்போ டேபிள் போட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா செட்டில் எனக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து க்ளோசர் செக் பண்ண போகிறேன். க்ளோசர் செக் பண்ணும்போது எல்லா பாசிபிலிட்டிஸையும் இந்த டேபிள் போட்டோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நான் டேபிள் போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 plus 0 0 0 plus 1 1 0 plus 2 2 0 plus 3 3 1 plus 0 1 1 plus 1 2 1 plus 2 3 1 plus 3 4ன்னு சொல்லக்கூடாது. 4 வந்துச்சுனாக்கா 4 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 4 minus 4 0. அடுத்து 2 plus 0 2 2 plus 1 3 2 plus 2 4னா 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 2 plus 3 5 4 பாடு ஜாஸ்தியாக போச்சு. அப்போ 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1. ஃபைனலாக இங்கே 3 எழுதிக்க போகிறோம். 3 plus 0 3 3 plus 1 4 அப்போ 0 3 plus 2 5 4 மைனஸ் பண்ணோம்னா 1 3 plus 3 6 6ல் 4 மைனஸ் பண்ணோம்னாக்கா 2. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டினாக்கா நம்ம ஃபில் பண்ண ஏரியா இதுதான். இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தானா? ஆமாம், செட்டில் உள்ள எலமெண்ட்ஸே தான் இந்த பாக்ஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டில் உள்ள நம்பரை தவிர வேறு ஏதாவது புதுசாக ஒரு நம்பர் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சுனாக்கா க்ளோசர் ஆக்சியம் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த பாக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த செட்டில் உள்ள நம்பர்ஸாக இருக்கிறதுனால க்ளோசர் ஆக்சியம் ட்ரூ ஆகிடுது. அடுத்து இந்த டேபிளில் ஐடென்டிட்டி பார்க்குறோம். 0வோட எந்த நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தாலும் அதே நம்பர் வரதுனால ஐடென்டி எலமெண்ட் வந்து 0. அடுத்து இன்வர்ஸ் பார்க்கும் பொழுது அந்த டேபிளில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டை பூரா ரவுண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக லெஃப்ட்லேயும் டாப்லேயும் இருக்கிற நம்பர்ஸ் தான் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் 0, இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 3, இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் 2 அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ் 1. இந்த மாதிரி நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இந்த டேபிள்லேருந்து. அடுத்து காம்படேட்டிவ் இந்த டேபிள்லேருந்து சொல்லலான்னு சொன்னேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேபிள் வந்து சிமெட்ரியாக இருக்கும். சிமெட்ரியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டயகனல் அப்படியே கோடு போட்டுருங்க. டயகனல் கோடு போட்டு இதை மடித்து இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சிங்கனாக்கா ரெண்டும் சேம் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், இங்கே 3யா, இங்கேயும் 3ன்னு இருக்குது. அடுத்து இங்கே 2 0ன்னு இருக்கா, இங்கேயும் 2 0ன்னு இருக்குது. இங்கே 1 3 1 இருக்கா, இங்கேயும் 1 3 1 இருக்குது. அதான் த டேபிள் இஸ் சிமெட்ரி. அதாவது ஏஐஜே பொசிஷனில் உள்ள எலமெண்ட்டும் ஏஜேஐ பொசிஷனில் உள்ள எலமெண்ட்டும் சேமாக இருக்கும். நீங்கள் இங்கே மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நம்மளா எழுதிக்கிட்ட ஃபர்ஸ்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் காலத்துலேயும் உள்ள நம்பர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே உள்ள பாக்ஸில் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். என்னது A11 வேல்யூவும் A12 வேல்யூவும் A21 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். A13 வேல்யூவும் A31 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், அப்படிதான் இருக்கும் இங்கே. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னாக்கா அது வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் அப்படின்னாலே அசோசியேட்டிவ் ஆக்சியம் ட்ரூவாக இருக்கும். ஸோ +4க்கு அசோசியேட்டிவ் ஆக்சியம் ட்ரூ. அப்போ நம்ம க்ளோசர் சொல்லிட்டோம். இந்த டேபிள்லேருந்து அசோசியேட்டிவ் டேபிள்லேருந்து சொல்ல முடியாது. ஆப்ரேட்டரை பார்த்துட்டு நம்ம அசோசியேட்டிவ் ஆக்சியம் சொல்லிடுறோம். இந்த டேபிளை பார்த்து ஐடென்டி எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேபிளை பார்த்து இன்வர்ஸ் எலமெண்ட் என்ன, எல்லா நம்பருக்குமே இன்வர்ஸ் எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேபிளை பார்த்து காம்படேட்டிவ் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். ஸோ இந்த டேபிள் போடுறதுனால நம்மளால அசோசியேட்டிவ் ஆக்சியமை தவிர மற்ற எல்லா ஆக்சியமுக்கும் நம்மளால சொல்யூஷன் சொல்ல முடியும். அதுதான் இந்த டேபிள் போட்டு போகிறதோட அர்த்தம், வேற எதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ இந்த குரூப்பு, இந்த ஸ்பெஷல் குரூப்புக்கு எலமெண்ட்ஸோட இன்வர்ஸை வந்து ஈஸியாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லிடலாம். அது என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை செக் பண்ணி பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும். இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் n-a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஷினில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ், இங்கே என்னங்கிறது என்ன மாடுலோவில் யூஸ் பண்ணியிருக்கோம் 4. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் 4 - a அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 கொடுத்து பாருங்கள், இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 4 - 1 3. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2 கொடுத்து பார்த்தோம்னாக்கா இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் 4 - 2 2. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 2 இஸ் 2ன்னு இருக்கும். 2 2 ஆட் பண்ணும்போது 0 வந்துருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபைனைட் குரூப்புக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு செட்டில் ஒரு 4 எலமெண்ட்ஸ் எழுதிக்கிங்க. என்னென்னு கேட்டினா 1 -1 I -I. இந்த 4 எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆப்பரேட்டரை வந்து நம்ம வந்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஷுவல் மல்டிப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதேமாரியே டேபிள் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது குரூப்கான அபிலியன் குரூப்கான எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ எப்பப்பெல்லாம் டேபிள் போடுறோம், கிவன் செட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அது குரூப் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேபிள் ஃபார்மட் யூஸ் பண்ணி போய்க்கிறோம். அப்படி டேபிளில் போகும் பொழுது நம்ம அசோசியேட்டிவ் மட்டும் டேபிளை வச்சு சொல்ல முடியாது,
மற்ற எல்லா ஆக்சியமும் டேபிளை வச்சு நம்மளால சொல்ல முடியும். இந்த டேபிளை கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கெய்லிஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க.